Hello friends, welcome to Nitra YouTube channel. இந்த வீடியோல நாம வாட்ஸ்அப்ல மெனு பார்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல சாட்ஸ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன்ல என்னவெல்லாம் இருக்கு அப்படி நாம இன்னைக்கு பார்க்கலாம். சோ சாட்ஸ் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப் லாங்குவேஜ் இருக்கு. சோ ஆப் லாங்குவேஜ்ல உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ அந்த லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் தமிழ் அப்படி நான் செலக்ட் பண்ணேன் அப்படினா இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வாட்ஸ்அப்ல தலைப்புகள் எல்லாமே தமிழ்ல மாறிடுச்சு. பாருங்க சாட்ஸ் அரட்டைகள் அப்படினு மாறிடுச்சு. பயன்பாட்டின் மொழி தமிழ். இது போல இந்த பகுதி மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல முதல் பக்கம் இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாமே தமிழ்ல மாறிடுச்சு. சோ again நான் இங்கிலீஷ் கொடுத்தோம் அப்படினா டோட்டலா இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் ஆயிக்கும். அடுத்து சாட் செட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா என்டர் இஸ் சென்ட். சோ இந்த ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணிருக்கேன் அப்படினா சோ எனேபிள் பண்ணிருக்கேன். இங்க நான் ஹாய் அப்படினு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட்டு சோ கீழ பாத்தீங்க அப்படினா என்டர் பட்டனுக்கு பதிலா சென்ட் பட்டன் இருக்கு. இதுவே என்டர் இஸ் சென்ட் இந்த ஆப்ஷன் நான் டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படினா நல்லா பாருங்க chat பகுதியில போய்ட்டு கீபோர்ட் எனேபிள் ஆன பிறகு இங்க கீழ பாத்தீங்கன்னா சென்ட் இருக்காது. என்டருக்கு பதிலா முன்ன டைரக்டா சென்ட் பட்டன் இருந்துச்சு. இப்போ அந்த சென்ட் பட்டனுக்கு பதிலா டைரக்டா என்டர் பட்டன் இருக்கு. நீங்க இது கொடுத்தா கீழ என்டர் ஆகிட்டே வந்துரும். உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் இங்க இருக்க சென்ட் பட்டன் கீழ இந்த என்டருக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆயிக்கும். சோ அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு சாட்ஸ்ல இருக்குன்னு பார்த்தோம்னா font size. சோ அந்த font size பாத்தீங்க அப்படினா large, small, medium இருக்கு. இப்போ நான் large கொடுக்கிறேன். சோ டெக்ஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா large sizeல இருக்கு. சோ இதே சைஸ்ல நான் மீடியம் கொடுக்கிறேன். மீடியம் கொடுத்தாலும் மீடியமான சைஸ்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா ஸ்மால் கொடுத்த டெக்ஸ்ட் பாருங்க ஸ்மால் சைஸ்ல எல்லா டெக்ஸ்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இந்த பகுதியில டெக்ஸ்ட் வியூ பண்றதுக்கு டிஃபரண்ட் வியூக்கு இந்த பகுதி நமக்கு பயனுள்ளதா இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா வால்பேப்பர். இந்த வால்பேப்பர் எதுக்காக பயன்படுது அப்படினா நீங்க யாருக்காவது ஒரு டெக்ஸ்ட் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படினா ஒரு இமேஜ் செட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு தான் இந்த வால்பேப்பர் பகுதி பயனுள்ளதா இருக்கு. அடுத்து chat backup. நீங்க உங்க வாட்ஸ்அப்பை டோட்டலா பேக்கப் எடுக்கணும். chat பண்ண எல்லா மெசேஜும் டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம் அல்லது பிடிஎஃபா இருக்கலாம் ஆடியோவா இருக்கலாம். அது எல்லாத்தையும் நீங்க டோட்டலா பேக்கப் எடுக்கணும்னா chat backup ஆப்ஷன்ஸ் போயிட்டு நீங்க பேக்கப்ங்கற green கலர் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. chat historyல இப்போ நம்ம பார்க்க போற ஆப்ஷன் என்ன அப்படினா export chat. இந்த ஆப்ஷன் எதுக்காக பயன்படுது அப்படினு பாத்தீங்க அப்படினா உங்க chat-ஐ நீங்க பண்ண chatலாம் எக்ஸ்போர்ட் பண்ணி மெயில்க்கோ அல்லது வேற ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்புக்கோ அல்லது வேற ஏதாவது பர்சனுக்கோ பர்టిక్యులர் chat அனுப்புறதுக்காக நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் chat அப்படிங்கற ஆப்ஷனை. அடுத்த ஆப்ஷன் archive all chats. எல்லா சாட்ஸையும் நீங்க archive பண்ணிக்கணும் அப்படினா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து clear all chats. உங்களோட சாட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணனும் டேட்டாஸ் எல்லாமே கிளியர் பண்ணனும் அப்படினா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். delete all chats. இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படினா உங்க டேட்டா எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல இருக்க டேட்டா சாட்டுக்கான டேட்டா எல்லாத்தையும் நீங்க delete பண்ணனும் அப்படினா இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து media visibility. show media in gallery. இந்த ஆப்ஷன் எதுக்குனா நீங்க வாட்ஸ்அப்ல வரக்கூடிய ஆடியோ வீடியோ பிக்சர்ஸ் எதுவா இருந்தாலும் கேலரியில வியூ ஆகணும் அப்படினா இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களோட வாட்ஸ்அப்ல வரக்கூடிய மீடியா ஓரியன்டடான டேட்டா எதுவுமே எனக்கு கேலரியில வியூ ஆக கூடாது அப்படினா இந்த ஆப்ஷனை நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நாம வாட்ஸ்அப்ல செட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய சாட்ஸ் அப்படிங்கற ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஆப் லாங்குவேஜ் எப்படி செலக்ட் பண்றது, செட் பண்றது,
சாட் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய என்டர் இஸ் சென்ட், ஃபாண்ட் சைஸ் எப்படி வந்து செட் பண்ணிக்கிறது, வால்பேப்பர், சாட் பேக்கப், சாட் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மீடியா விசிபிலிட்டி, இந்த ஆப்ஷன்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நித்ரா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.